கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இப்பொழுதும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. நேற்றைய தினத்திலே விசுவாசத்தை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு நம்பிக்கையை குறித்து தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். 3 காரியங்களை சொல்லுகிறார். அதுல இரண்டாவது நம்பிக்கை. நம்பிக்கை என்றால் நாம் கர்த்தர் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கை. அவர் நமக்கு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன். யோபு என்று சொல்லக்கூடிய ஒரு பக்தன் இப்படி சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். ஏன் அப்படி சொல்லுகிறார்? அவர் வாழ்க்கையில பெரிய சீமானாயிருந்தார். ஆடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள் என்று, பிள்ளை செல்வங்கள் என்று ஏராளமான ஆசீர்வாதம், ஏராளமான பணிவிடைக்காரர்கள் யோபுக்கு இருந்தார்கள். ஒரே நாளிலே அத்தனை அவர் இழந்து போகிறார். மனைவி தவிர மற்ற எல்லாவற்றையும் இழந்து போகிறார். இழந்த பிற்பாடு தன் சரீரத்திலே பருக்களால் நிறையப்படுகிறார். தன் சரீரத்தை தானே அருவருக்கத்தக்க அந்த சரீரம் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா அவர் அந்த நிலைமையில சொல்றாரு, என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். யோபுவுக்கு பின்னாடி இரட்டத்தனையான ஆசீர்வாதம் வரும் என்பது யோபுவுக்கு தெரியாது. பிரியமானவர்களே, அவர் கிடைக்கும்னு சொல்லி ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கல. நான் இறந்துட்டா நல்லா இருக்கும், நான் ஏன் பிறந்தேன் தான் அவர் புலம்பினாரே தவிர தேவனை பற்றி அவர் குறை சொல்லவில்லை. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் நம்பிக்கை. இன்றைக்கு நாம் ஆண்டவரை எதற்காக தேடுகிறோம்? வானத்தையும் பூமியும் சர்வ சிருஷ்டியை உண்டாக்கின தேவன் மனிதனுக்கு தன்னுடைய நாசியின் சுவாசத்தினால ஜீவனை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் எதற்காக தேடுகிறோம்? சற்று யோசித்து பார்ப்போம். பொருளுக்காகவா? பொண்ணுக்காகவா? ஆட்சிக்காகவா? பேர் பிரஸ்தாபத்துக்காகவா? மற்றவர்கள் நம்மளை கனப்படுத்துவதற்காக இல்லை. பிரியமானவர்களே, அதற்காக ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது. அவர் எனக்காக ஜீவனை கொடுத்து என்னை மீட்டிருக்கிறார், அதனால நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொல்லி நாம் அப்படி சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் நம்பிக்கை. எனக்கு தந்தாலும் தரலனாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். அதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை தான் நாம் செய்ய வேண்டும். அப்படி நம்பும்போது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு பலன் தருவார். மற்றவர்களைப் போல நமக்கு சோதனை வரும் நினைக்காதீங்க. சோதனை ஜெயிக்க பலன் தருவார். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாள் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரும் வசனத்தினுடைய உயிர்ப்பிக்க உதவி செய்ய ஜெபிக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை நீங்க ஒவ்வொருவரும் நிரப்பற்றோம்ப்பா. தொடர்ந்து உமக்கு பிரியமானதே செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.